அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரமதானில் தினம் ஒரு துவாவில் இன்றைக்கான துவா ஒரு பாவ மன்னிப்பு துவா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பை சாதாரண டயத்துலேயே அதிகமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஹதீஸ் வாயிலாக நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் ரமதானில் அப்படின்னா இன்னும் கூடுதலாக நம்ம அதிகப்படுத்தணும். குறிப்பாக கடைசி 10 ரமலானில் மொத்தத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ரமலான் மாதம் அடைந்து பாவமன்னிப்பு தேடலையோ அவன் மூக்கு மண்ணை கவ்வட்டும். இந்த வார்த்தைக்கு சரகு சொல்லும்போது, விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் நாசம் அடையட்டுங்கிற அர்த்தமும் சில பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம ரமலானில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கோம் பாவ மன்னிப்பு தேட சொல்லி. அப்போ கண்டிப்பாக நம்ம பாவ மன்னிப்பு தேடணும். பாவ மன்னிப்பு தேடுறவர்களை அல்லாஹ் தஆலா பிரியப்படுறான். இப்போ பாவ மன்னிப்புக்கான துவாவை பார்ப்போமா? அல்லாஹும் மஃபிர்லி ரம்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு வாஹிரஹு வலானியத்தஹு வ சிர்ரஹு. அல்லாஹும் மஃபிர்லி ரன்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு வாஹிரஹு வலானியத்தஹு வ சிர்ரஹு. அல்லாஹும் மஃபிர்லி ரம்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு வாஹிரஹு வலானியத்தஹு வ சிர்ரஹு. எல்லாமல்ல அல்லாஹ் தஆலா இந்த அருள் நிறைந்த மாதமான ரமலான் மாதத்தில் நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.